என பணிவன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். உங்களை மாதிரி இன்னும் பல ஆயிரம் பேரை உருவாக்கணும்னு 3000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை இன்னைக்கு கொடுக்கின்றோம். வளர்ச்சித்துறையுடன் இணைந்து கூட்டு தொழிற்பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போது மேற்கொள்ளப்படுகின்றது. போக்குவரத்து துறையின் கீழ் இயங்கும் சாலை போக்குவரத்து பயிலகம் மற்றும் குவைத் நாட்டின் புது போக்குவரத்து கழகமுடன் ஐடெஃப் இணைந்து சுமார் 2000 போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பயிற்சி அளிக்கும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திக் ராமராஜ். நான் துபாயிலேருந்து வரேன். நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ரீஜனல் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ் சர்வதேச பொறியாளர் மன்றத்தினுடைய குளோபல் ரீஜனல் டைரக்டராக ஸ்டார்ட் அப் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரோலை நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த கான்ஃபரன்ஸ் சர்வதேச தமிழ் பொறியாளர் மன்றத்தினுடைய ஐடெஃப் ஸ்டார்ட் அப் ஜாயின்லி ஆர்கனைசிங் தி இன்வெஸ்டர் கனெக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று நாங்கள் டிசைன் பண்ணி 2 நாளாக இந்த கான்ஃபரன்ஸில் இந்த ப்ரோக்ராமை லீட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஐடெஃப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் 2 பேரும் அசோசியேட் பண்ணி ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராமை லீட் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு பிஸ்னஸ் பிச் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்திருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, ப்ளஸ் மென்டர்ஷிப் பண்ணக்கூடிய ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 40 கம்பெனிஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு முதலீட்டாளர்களை எதிர்பார்த்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க தொழில் முனைவோராக இந்த பிஸ்னஸ் பிச்சிங் பண்ணக்கூடியவங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரோலுக்கு வரணும்னு அவங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே இன்வெஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்தும் சரி, குளோபல்லி வேறு கண்ட்ரிலேருந்தும் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனிஸ் வந்திருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு நாங்கள் 10 நிமிஷம் டைம் கொடுப்போம். அதில் அவங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஜட்ஜஸ் 5 நிமிஷம் அவங்கள கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனிஸினுடைய எல்லா ப்ரெசன்டேஷன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூரிஸ் ஓவராலாக அவங்களுடைய இன்வெஸ்டர் அனாலிசிஸ் ஸ்கோர் ஷீட் வச்சு அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இப்போ இதில் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்திருக்காங்க, ரொபோட்டிக்ஸ் வந்திருக்காங்க, ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங், பயோடெக்னாலஜி, ஹெல்த் கேர், மெடிசின். ஸோ இந்த ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங் செக்டரில் உள்ள 43 கம்பெனிஸ் 2 நாளாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. முதல் நாள் 21 கம்பெனியும், 2வது நாள் 22 கம்பெனியும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நேற்றைய நாள் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இன்றைக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனிஸ் ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு லெவல் ஆஃப் ஸ்டெப் ஃபார்வர்ட், ஒரு பிஸ்னஸினுடைய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கான்செப்டை அவங்க ஜட்ஜஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முழு நோக்கம். இப்போ நான் ஒரு கம்பெனியில் ரீஜனல் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி எங்களுடைய சர்வதேச பொறியாளர் மன்றத்தில் இப்போ நாங்கள் ஒரு வாலண்டரிஷிப்பாக தான் இந்த ரோல் ப்ளே பண்ணுறோம். ஸோ எங்களுடைய நோக்கமே தமிழ் பொறியாளர்களையும் சரி, தமிழ் முனைவோர்களையும் சரி, அவங்கள அப்லிஃப்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய மெயின் மோட்டிவ் அண்ட் விஷன் அண்ட் மிஷன். அதுதான் ஐடெஃப் இன்னைக்கு நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸில் 2 நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். படிச்சுட்டு வரக்கூடிய இன்ஜினியர்ஸை அப்லிஃப்ட் பண்ணி அவங்கள ஜாபில் ப்ளேஸ் பண்ணுறதும் சரி, அதில் நல்ல ஸ்கில் செட் உள்ள இன்ஜினியர்ஸ் பிஸ்னஸ் கான்செப்டை பிச் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் கான்செப்டை வச்சு நாங்கள் அவங்கள ஆண்டர்ப்ரனராக அப்லிஃப்ட் பண்ண முடியும். எப்படி அப்லிஃப்ட் பண்ண முடியும், ஒரு சர்டன் கண்ட்ரியில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய முழு நோக்கமாக இருக்குது. இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசுக்கும், தமிழ்நாடு அரசு சார்பாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க 2 நாளாக எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த செஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் டீம் 8 பேர் கொண்ட டீம் இங்கே இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப். அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச தமிழ் பொறியாளர் மன்றம் சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி 2 நாள் அமர்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா சாலை மற்றும் போக்குவரத்து துறையோட ஒரு ஒப்பந்தமும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுமான தொழிலாளரை பயிற்சி வைத்து வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அவங்களுக்கு ஒரு
புரிந்துணர்வு ஒப்பந்தமும், மூன்றாவதாக மாவட்டந்தோறும் ஒரு நலக்குழு அமைத்து தமிழ்நாடு முழுக்க உள்ள 33 மாவட்டங்களிலும் ஒரு குழு அமைத்து 11 பேர் கொண்ட குழு, அது கலெக்டர் தலைவராகவும் இங்கே ஐடிஎஃப்ல இருக்கிற வெளிநாடு வாழ் தமிழர்களும் இணைந்து 11 பேர் குழு அமைத்து மாவட்ட நல வாரியம் அமைத்து மாவட்டம் தோறும் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக மேம்பாட்டாக பணி செய்வார்கள். இது முக்கியமான டேக்அவேஸ்ங்கிறதுல இது முன்னுக்கு நடந்திருக்கு. இங்கே வந்து 3 அமர்வுகள். முதல் அமர்வில் வந்து மெயினாக வந்து எல்லாருடைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்களோட ப்ரெசன்டேஷன் நடந்தது. இன்னும் 2 அமர்வில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டார்ட் அப் பிச் நடந்தது. இன்னொரு அமர்வில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான போட்டித் தேர்வு நடந்து கொண்டே இருந்தது. இது 3ம் வந்து இன்னைக்கு முடிய போகுது. இந்த மாநாட்டில் இது வரைக்கும் 3500 பேர் கலந்துருக்காங்க. நேற்று இன்னைக்கு வந்து 1500 பேர் கலந்துருக்காங்க. இந்த மாநாடு வந்து ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. ஏன்னா பயனாளர்களுக்கு எல்லாம் 3000 பேருக்கு நீ வேலைவாய்ப்பு தமிழக துணை முதல்வர் கொடுத்துருக்காங்க பணி ஆணையை. அடுத்து 6000 பேருக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து புதுசாக டிசம்பருக்குள்ளே நம்ம ஆர்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இது மாதிரி பல்வேறுபட்ட முன்னெடுப்புகளை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்த 12 மாதங்களுக்கும் ஆன ஷெடியூல் இந்த மாதத்தில் எந்த கண்ட்ரியில் என்ன வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவிக்கிறதா இருக்கும் மாநாட்டுக்கு முடிவோம். அதுக்கப்புறம் இந்த மாநாட்டு முடிவில் ஐநா சபைக்கு வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு போகிறதா இருக்கோம். ஸோ இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு. எல்லா தமிழ் பொறியாளர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுடைய ஸ்பான்சர், எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தமிழக அரசு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு துறை அதிகாரிகள் ரொம்ப நாங்கள் எது கேட்டாலும் உடனுக்குடன் செய்து கொடுத்து நாங்கள் FEMTN ஆகட்டும், MSME டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், ஸோ இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சிறிது காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நான் அயலக தமிழர் நலத்துறையில் கமிஷனராக இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் தமிழ் இன்ஜினியரிங் ஃபாரம்ங்கிற இந்த சர்வதேச தமிழ் பொறியாளர் மன்றத்தினுடைய அறிமுகம் கிடைச்சிது. உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் 20 நாடுகளுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே ஒரு பொறியாளர்கள் ஒரு அமைப்பின் கீழே தன்னலம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், பொதுநலத்துக்காக பாடுபடணுங்கிற அவங்களுடைய உணர்வை அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுடைய அந்த பொட்டன்ஷியலையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம என்கரேஜ் பண்ணியிருந்தோம். போன முறை அகலேக தமிழர் நல அந்த வருடாந்திர நிகழ்வில் அவங்க வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசில் அப்போ சைன் பண்ணாங்க. எங்களுடைய பல்வேறு துறைகளில் பல்வேறு பொறியாளர்கள், பல்வேறு பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. அவங்களோட இணைந்து உலகம் ஃபுல்லாக ஒரு தேர்வு, அதாவது பயிற்சி பெற்ற ஒரு இன்ஜினியர்ஸு, இந்த மாதிரி பயிற்சி பெற்ற ஒரு திறன்மிகு தொழிலாளர்கள்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து பல்வேறு வகையான கேட்டகரிக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ் பண்ணுறன்னு ஒரு MOU சைன் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு அந்த 3000 பேருக்கு இன்னைக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த வார்த்தையை காப்பாற்றியிருக்காங்க. அதற்காக என்னுடைய சார்பில் இந்த சர்வதேச தமிழ் பொறியாளர் மன்றத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். டான்சம் மூலமாக பயிற்சியினை மேற்கொண்டு குவைத், துபாய் போன்ற நாடுகளில் கிட்டத்தட்ட 45,000த்திற்கும் மேலாக சம்பளம் வாங்கக்கூடிய சிறப்பான வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் இளைஞர்கள் என்பதை மிகவும் பெருமையாக அறிவித்துக் கொள்கிறோம். மாநாட்டில் வந்து புதுசாக ஒரு 3 ஒப்பந்தங்கள் இன்றைக்கி கையெழுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து குவைத்துடைய போக்குவரத்து துறை அவங்களோட இணைந்து ஓட்டுநர்களுக்கான பயிற்சி வந்து தமிழ்நாடு அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய போக்குவரத்து பயிலகத்துறை அவங்களுடைய போக்குவரத்து பயிலகம் மூலமாக ITF இணைந்து அந்த வந்து பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க. அதற்கான ஒரு ஒப்பந்தம். தொடர்ந்து வந்து கட்டுமான தொழிலாளர்கள் அதே மாதிரி தொழில் சார்ந்த படிப்புகள் அவங்களை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து CIDP ப்ளஸ் வந்து ITF நம்மளுடைய லேபர் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமாக முத்தாய்ப்பாக வந்து ஒரு அபெக்ஸ் பாடி ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒப்பந்தமே இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசோட ITF வந்து இன்றைக்கி கையெழுத்திட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து அந்த அபெக்ஸ் பாடி வந்து ஒரு மாநில அளவிலான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது வந்து வருங்காலத்தில் இது திகழும். அதன் மூலமாக நிறைய நலத்திட்டங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு பயிற்சின்னு இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கொண்டு அதுக்குள்ளே நிறைய நலத்திட்டங்களை வந்து அது மூலமாக நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம கொண்டு போகலாம். மாநிலத்திலேருந்து இந்த திட்டங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அருமையான ஒரு முயற்சியை செய்திருக்கிற ITFக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த இணைந்து பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிக்க நன்றி.